எல்லோருக்கும் வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்மளோட ஓட்டர் ஐடி, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை, அதையும் ஆதார் கார்டையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் இது கம்பல்சரி இல்லை, விருப்பப்பட்டவங்க இணைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட வாக்காளர் அட்டையை நம்மளோட ஆதார் அட்டையோட இணைச்சிடலாம். அது எப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்மளோட ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியையும் இணைச்சிடலாம். ஆன்லைனில் எந்தவித ஆப்போட உதவி இல்லாமல் எப்படி நம்ம ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியையும் இணைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் பாரில் NBSPIN அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும் www.nbsp.in. இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த வெப்பேஜ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணாத பட்சத்தில் கீழே டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் அஸ் நியூ யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோட் காட்டும், அதை கரெக்டாக பார்த்து அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். அதில் ஐ ஹாவ் எபிக் நம்பர், ஐ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கையில் உங்களோட ஓட்டர் ஐடியை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க நம்பர் தான் உங்களோட எபிக் நம்பர். நம்ம இப்போ ஐ ஹாவ் எபிக் நம்பர் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த எபிக் நம்பர், அதாவது நம்ம ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும் மேலே, அந்த நம்பரை கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்களோட எபிக் நம்பர் டைப் பண்ண பிறகு உங்களோட இமெயில் ஐடி என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக இருக்கணும், ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிம்பிளாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்டை என்டர் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் என்டர் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி திரும்ப பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு க்ரீன் கலரில் வந்துடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் உங்கள் யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் தான் யூசர் நேம். அடுத்து நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண பாஸ்வேர்டை மறக்காமல் அதே பாஸ்வேர்டை அப்படியே என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேப்சா கோட் காட்டும், அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை தான் இணைக்க போகிறீங்க. அதுக்குண்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் பை எக்ஸிஸ்டிங் எலக்டர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதாவது மேலேருந்து ரெட் கலரில் 3வது ஆப்ஷனாக இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பார்த்துக்குங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நியூ ஓட்டர்ஸ், இன்க்ளூஷன் ஆஃப் நேம்ஸ் ஃபார் ஓவர்சீஸ் எலக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் 3வது இருக்க ஆப்ஷன் ஃபார்ம் 6B, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரையும் உங்கள் ஓட்டர் ஐடியும் இணைக்கக்கூடியது. இது பக்கத்தில் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் என்டர் பண்ணி உங்கள் ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் இணைக்கிற ஃபார்ம் கிடைக்கும். இது நீங்கள் மேனுவலாக பண்ணுறது. நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இது தேவையில்லை. இதை நீங்கள் வேணும்னா பார்த்துக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் இணைக்கிறதுக்கு இந்த 6B ஃபார்ம் 6B அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனாக உங்கள் ஓட்டர் ஐடியையும் ஆதாரையும் இணைக்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன் இங்கிலீஷ், ஹிந்தி அதில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஓட்டர் ஐடியில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்களோட ஊர், உங்களோட ஸ்டேட், உங்களோட பேர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகி வந்துடும். நீங்கள் இப்போ உங்களோட மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இமெயில் ஐடி கேட்கும், அந்த இமெயில் ஐடியும் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஐ ஹேவ் மை ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆதார் நம்பர் இல்லாதவங்களுக்கு, உங்களுக்கு இப்போ ஆதார் கார்டு கையிலேயே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஐ ஹேவ் ஆதார் நம்பர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாக்ஸில் உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். நீங்கள் கரெக்டாக உங்கள் ஆதார் கார்டை பக்கத்தில் வச்சு அதில் இருக்க அந்த 12 டிஜிட் நம்பரை பொறுமையாக என்டர் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே டேட் ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் என்றைக்கு இதை பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்துடும். அதுக்கு கீழே கேப்சா கோடு காட்டும். அந்த கேப்சா கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ ப்ரீவியூவில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்கள் பேர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், இப்படி எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஆதார் நம்பர் மட்டும் மாஸ்க் ஆகியிருக்கும். இப்படி எல்லா டீட்டெயிலுமே காட்டும். இதை நீங்கள் ஒரு தடவை நல்லா வெரிஃபை பண்ணி செக் பண்ணிவிட்டு ஓகேனா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தவொடனே உங்களோட ஆதார் ஐடியும் உங்களோட ஓட்டர் ஐடியும் இணைகிறதுக்கு எல்லா ப்ராசஸும் ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்துடும். இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். அதாவது இன்னும் உங்கள் ப்ராசஸ் முடியலை, உங்கள் ஆதாரும் உங்கள் ஓட்டர் ஐடியும் இன்னும் இணையலை, ஆனால் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இதை சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போய் ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் போய் உங்களோட இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லையே அக்செப்டட், அப்படி இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளம்னா ரிஜெக்டட் இந்த மாதிரி காட்டிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிரும். நீங்கள் இப்போது உங்களோட ஆதார் ஐடியையும் ஓட்டர் ஐடியையும் இணைச்சிட்டிங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.